ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து கத்திரிக்காயுடைய ஸ்பெஷல் தாங்க சொல்லணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இத்தாலி பிளாக் பியூட்டி கத்திரிக்காய்ங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க இது. நல்லா குடுத்துட்டு வருதுங்க. இந்த வருஷம் கத்திரிக்காய் ரகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குதுங்க. கத்திரிக்காவ பார்க்க உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ கத்திரிக்காய் அறுவடை குடுக்கும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. நல்லா குடுக்குதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டில பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சொத்துல இல்லாத சூப்பரா இருக்குதுங்க கத்திரிக்காய். உங்களுக்கு வந்து கேமரா வந்து நல்லா க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கிறேங்க. செடியும் சரி, காயும் சரி, நல்லா வந்து நீங்க நல்லா விவரம் அதாவது விரிவா பார்க்கணுன்றதுக்கு வேண்டி நல்லா க்ளோஸ் அப்ல உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் செடியா இருக்கட்டும், காயா இருக்கட்டும் நல்லா க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கிறேன் பாருங்க. செடி எவ்வளோ அழகா ஹெல்த்தா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, எவ்வளோ ஆர்கானிக் முறையில் நம்ம இப்படி வளர்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஆனா ஆட்டெருவும், லிக்விட் தண்ணியும் கத்திரிக்காய் செடிக்கு இவ்வளோ நல்லா பலன் குடுக்கும் அப்படின்றது நானே இந்த வருஷம் இதுக்கு அ வேலை செய்ய தாங்க நானே இத வந்து உணர்றேன். பாருங்க, பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கொத்தல் இல்லாத கத்திரிக்காய் இந்த மாரி நம்ம அறுவடை பண்ணும்போது உண்மையிலே அதுக்கு வார்த்தையே இல்லைங்க சொல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுங்க கத்திரிக்காய். டேஸ்ட்டும் வேற சரிங்க. டேஸ்ட்லயும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்குதுங்க. கத்திரிக்காய் செடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நம்ம வச்சு நம்ப யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்பப்போ இடம் மாத்திட்டே இருக்கணுங்க. என்னுடைய கார்டன்ல நான் அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு பக்கம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, திருப்பி ஒரு 10 நாளைக்கு வேற பக்கம் வச்சிருப்பேங்க. ஏன்னா, ஒரே பக்கமா வச்சிருந்தோம்னா, அந்த செடியினுடைய வளர்ச்சியும் சரி, செடியினுடைய நோவும் சரி, சீக்கிரமா தாக்க ஆரம்பிச்சுருங்க. அதனால மாத்தி, மாத்தி அப்பப்ப நம்ம மாத்திட்டே இருக்கணுங்க மாடி தோட்டத்துல. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, கொத்து கத்திரிங்க. சூப்பரா வச்சிருக்குது பாருங்க. நல்லா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். கொத்து கத்திரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா கொத்து கொத்தா காய் குடுக்குதுங்க. செடிக்கு பாருங்க என்ன அழகா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க இந்த கத்திரி செடிய பார்க்கும்போது. இந்த வெள்ளிக்கிழமை வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கத்திரி செடி வந்து என்னால வந்து கடன் டூர் குடுக்க முடியலைங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து மண்டேக்கு உங்களுக்கு வந்து வீடியோ குடுக்குறேங்க. வீடியோவுக்கு நல்ல ஆதரவு குடுக்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. புதுசா வர்றவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, நீல குண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். நீல குண்டு கத்திரிக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது நல்லா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வச்சோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் கருவாடு போட்டு வச்சோம்னா, அதுக்கு இடை அதுக்கு இணை எதுவுமே இல்லன்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க இது. அது கூட பார்த்தீங்கன்னா, தட்டை கொ ப பயிரையும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கங்க. சூப்பரா இருக்குங்க. அதாவது தட்டை கொட்டை, கருவாடு, இந்த கத்திரிக்காய். இந்த 3யும் போட்டு நாம வந்து ஒரு மசாலா கிரேவி குடுக்கணுங்க. சூப்பரா இருக்குங்க குழம்பு டேஸ்ட். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இத்தாலி பிளாக் பியூட்டிங்க. சூப்பரா இந்த ரகம் குடுத்துட்டே இருக்குதுங்க. காய் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் அறுவடைன்னா இன்னைக்கு வந்து நெறைய காய் இருக்குதுங்க. அப்பப்ப மாவு பூச்சி தொல்லை வந்துட்டு தாங்க இருக்கும் கத்திரிக்காய் செடிக்கு. அது வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம தண்ணி விடும்போது பார்த்து நசுக்கி கழுவி விட்ட மாரி தண்ணி விட்டுட்டு போ வேண்டியது தாங்க. வேற வழி இல்ல இதுக்கு. பூ பிஞ்சு ஆகும்போது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. புழுகு இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத வந்து நீங்க ஆரம்பத்திலே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா, சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து காய் வந்து சுத்தல் இல்லாத கிடைக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில நான் உங்களுக்கு சொல்ற சின்ன டிப்ஸுங்க. ஏன்னா, நான் இப்ப அப்படிதாங்க ஃபாலோ பண்றேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்தல் இல்லாத என்னால அறுவடை பண்ண முடியுதுங்க. வாங்க அடுத்து வரிநீள கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா என்னுடைய கார்டன்ல தொடர்ந்து இருந்துட்டே இருக்குதுங்க. நானும் இத உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டே தாங்க இருக்கேன். ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க இந்த கத்திரிக்காய். ஏன்னா, இதுக்கு எந்த ஒரு நோவும் தாக்குறது இல்லைங்க. எந்த கத்திரிக்காயும் சொத்தலும் விடுறதில்ல. அருமையான கத்திரிக்காய்ங்க இது. அதாவது மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த கத்திரிக்காவ. காயும் பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்து கொத்தா குடுக்குதுங்க. நல்லா இருக்குது காயும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரகம் எனக்கு எப்பயுமே பிடிக்குங்க. அதனால தான் நான் வந்து தொடர்ந்து இத வந்து பயிரிட்டே வரேங்க. உங்களுக்கு இன்னைக்கு கத்திரிக்காவுடைய அறுவடை தாங்க இன்னைக்கு ஹைலைட்ஸு அப்படின்னு சொல்லிக்கலாங்க இந்த வீடியோக்கு. ஏன்னா, இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் தாங்க நெறைய அறுவடை. அதனால உங்களுக்கு 2 வாரத்தில பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ கத்திரிக்காய் அறுவடை பண்றேங்க. அந்த அளவுக்கு வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம செடி அதிகமா வச்சுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து நெறைய கிடைக்குதுங்க.
அதாவது நம்ம பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 பேக் இருந்ததுங்க. கத்திரிக்காய் செடி மட்டுமே 20 பேக் 2, 2 செடிங்க ஒரு பேக்ல. அப்ப 40 செடி வச்சிருக்கேங்க. அப்ப கத்திரிக்காய் விளைச்சல் எவ்வளோ இருக்குன்றத நீங்க நெனச்சு பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேக்க நான் குறைச்சுட்டேங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கு 2 செடி அப்படின்னு கணக்கு போட்டு நீங்க கணக்கு போட்டுக்கலாங்க. இப்ப அவ்வளோதாங்க இருக்கு. இப்ப 20 பேக் இருந்த இடத்துல இப்ப 18 பேக் வச்சிருக்கிறேங்க. இப்ப 2 பேக் மட்டும் நான் வந்து செடி எடுத்துட்டேங்க. ஏன்னா கத்திரிக்காய் நெறைய குடுக்குதுன்றதுனால நான் எடுத்துட்டேங்க. பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பீட்ல வால் கத்திரிக்காங்க. சூப்பரான ரகங்க. மே மாசம் வச்ச செடிங்க இன்னுமே காய் குடுக்குதுங்க. பாருங்க இந்த நீளம் அவ்வளோ அழகா இருக்குங்க. வாட்ஸ்அப்ல விதை வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காவ தாங்க நெறைய பேர் ரெஃபர் பண்றாய்ங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, வரிநீள கத்திரிக்காவும் நல்லா குடுக்குற ரகங்க. நீல குண்டு கத்திரிக்காவும் நல்லா குடுக்குற ரகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து இல்லாத கத்திரிக்காங்க. நல்ல செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்துட்டே இருக்குதுங்க. அந்த மாரி ரகங்க இதெல்லாம். கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாரி கமெண்ட் குடுத்துருந்தீங்க. லிக்விட் பத்தி பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல வீடியோ நெறைய குடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வளர்ப்புக்கும், உங்களுக்கு சந்தேகத்துக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா வீடியோஸ் இருக்குதுங்க. அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணுங்க. எல்லா விதமான வீடியோங்களும் உங்களுக்கு இருக்குதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை குண்டு கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். பச்சை குண்டு கத்திரிக்காய்க்கு மட்டும் தாங்க கொஞ்சம் நான் கவனிக்காத விட்டுட்டேன். அது என்னன்னா கொஞ்சம் சொத்தல் விழுந்துருச்சுங்க. 2 காய் பார்த்தீங்கன்னா, சொத்தல் விழுந்துருச்சுங்க. 1 காய் தான் நல்லாருக்கு. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர தொடர்பு கொள்ளுங்க. எல்லா விதமான விதையுமே இப்ப ஸ்டாக் இருக்குதுங்க. கொடி அவரையிலுமே பார்த்தீங்கன்னா, பச்சை கொடி அவரை, டபுள் கலர் அவரை, அ எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து இப்ப ஸ்டாக் இருக்குதுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ம் பர்பிள் கலரும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து விதைக்கு விட்டுருக்குறேங்க. ஒரு 4, 5 கொத்து அப்படியே நாங்க அறுவடையே பண்ணலைங்க. ஒரே ஒரு அறுவடை மட்டும் தான் பண்ணேங்க. இப்ப இருக்கிற கொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே விதைக்கு விட்டுட்டேங்க. ஏன்னா நெறைய பேரு அந்த அவரை தான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறீங்க. அதனால இப்ப அதையுமே நான் வந்து விதைக்க விட ஆரம்பிச்சுட்டேங்க. அதுவுமே உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து ரீஸ்டாக் போட்டுருவேங்க. அதனால அப்பப்ப வீடியோவும் செக் பண்ணுங்க. பார்த்துட்டு வாங்க. வாட்ஸ்அப்பையும் செக் பண்ணுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்ப செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நான் விதை வந்து ஸ்டாக் வந்த உடனே நான் ரீஸ்டாக் குடுத்துருவேங்க வாட்ஸ்அப்ல. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, நல்லா இளநாத்து நட்டு விட்டுருக்கிறேங்க. கத்திரி ரகம் பார்த்தீங்கன்னா, இப்ப புது வெரைட்டிய மறுபடியுமே நான் நட்டு வச்சிருக்கிறேங்க. அது என்னென்ன கலர்ல, என்னென்ன டிசைன்ல காய் வைக்குது அப்படின்றத போக போக தாங்க நானே பார்க்கணும். வீடியோவ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நாத்து விட்டதையும் காமிச்சிருக்கேன். புடுங்கி நட்டதையும் காமிச்சிருக்கேன். இப்ப வளர்ப்பையும் உங்களுக்கு காட்டிட்டு வரேங்க. அப்பப்போ வாரத்துக்கு 1 நாளோ, 2 நாளோ உங்களுக்கு கார்டன் டூரையும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். கத்திரிக்காய் வளர்ப்பையும் உங்களுக்கு காட்டுறதுனால, செடிய வந்து எப்படி நம்ம பராமரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்களும் இதே மாரி அறுவடை எடுக்க முடியுங்க. மாடி தோட்டத்துல நம்மளால வந்து சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. பாருங்க, தரையில வச்சுக்கிற கத்திரிக்காவும் பாருங்க, எவ்வளோ சூப்பரா வச்சுட்டு வருது பாருங்க. செடி எவ்வளோ ஹைட்டா இருக்குது பாருங்க. நல்லா இருக்குதுங்க செடி. போன வாரம் தாங்க அறுவடை பண்ணேன். அதனால பார்த்தீங்கன்னா, காய் பார்த்தீங்கன்னா, இன்னும் 1, 2 தாங்க இருக்கு. பாருங்க, விதைக்கு விட்டது பாருங்க, எவ்வளோ நீளமா இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த மாரி விதைக்கு வந்து திரட்சியா விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க காய். பாருங்க, இதெல்லாம் இத்தாலியன் பிளாக் பூட்டிங்க. சூப்பரா காய் பாருங்க. அறுவடை பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காய் வந்துருச்சுங்க. பாருங்க, இந்த மாரி பச்சை பாகல் கூட பார்த்தீங்கன்னா, நல்லா பழுக்க வச்சு தாங்க இந்த மாரி விதைக்கு எடுக்கிறேன் நான். சூப்பரா பழம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காவுடைய வகைகள் தாங்க இந்த வீடியோவுல உங்களுக்கு காட்டுறேன் நானு. கத்திரிக்காய் செடிக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கவனம் இந்த வீடியோவுலைங்க. அதாவது கத்திரிக்காய் செடிக்கு ஒரு ஹிட்ஸ், கத்திரிக்காய் ஹிட்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க கத்திரிக்காவுடைய பூவா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குது பாருங்க. நோய் இல்லாத, நம்ப பூச்சி இல்லாத இருக்குது பாருங்க. நல்லா இருக்குதுங்க செடிங்க. கத்திரிக்காய் செடிங்கலாம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் காமிச்சுட்டுங்க. செம்பருத்தி பூ பாருங்க, என்ன அழகா விரிஞ்சிருக்குது பாருங்க. அந்த கலர் அவ்வளோ சூப்பருங்க. வாங்க தட்ட பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க. வகை வகையான கத்திரிக்காங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க கத்திரிக்காய்.
எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்க. கத்திரிக்காவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பார்க்கறதுக்கும் சரி, அறுவடையும் சரிங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.